அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கர்நாடகா இருக்க நிறைய பேருக்கு தமிழரை சீண்டி பார்க்கறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க. அதில் சமீபத்தில் பெங்களூரில் ராமேஸ்வரம் கவே என்ற ஹோட்டலில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதுக்கு காரணம் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சி சேர்ந்த மத்திய இணையமைச்சரான சோபா அவர்கள் ஒரு வன்முறை போல பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். கடந்த 2 வாரத்துக்கு முன்பு பெங்களூருல ராமேஸ்வரம் கஃபே என்ற ஒரு ஹோட்டல்ல குண்டுவெடிப்பு நடந்தது. அந்த குண்டுவெடிப்பு பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கிடுச்சு. யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறதுக்காக என்ஐஏ அதிகாரிகள் எல்லாமே தொடர்ந்து இதுக்கான நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் கூட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கையில இதுவரைக்கும் ஒரே ஒரு நபரை தான் கைது பண்ணியிருக்காங்க. அந்த என்ஐஏ அதிகாரிகள் எந்த விதமான அறிக்கையும் வெளியிடல. அப்படி இருக்கையில பாஜக கட்சியை சேர்ந்த சோபா அவர்கள் பெங்களூரில் நடந்த இந்த கொடிய குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழர்கள் தான் காரணம் போல பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிருஷ்ணகிரியில நிறைய தமிழர்கள் வனப்பகுதியில இந்த குண்டுவெடிப்பை ஒத்திகை பண்ணியிருந்தாங்க. அந்த தமிழர்கள் அங்க ஒத்திகை செய்து அதே போலதான் இப்ப பெங்களூர்ல இந்த ராமேஸ்வரம் கபையில குண்டுவெடிப்பு நடத்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழர்கள் தான். தமிழர்கள் தொடர்ந்து இந்த தீவிரவாத கும்பல செயல்படுறாங்க அப்படின்ற போல விதமா பேசி இருந்தாங்க. அதை தொடர்ந்து காஷ்மீர்ந்து நிறைய பேர் இங்க பெங்களூருக்கு வராங்க. எல்லாருமே பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை முன் வச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு கேரளாவிலிருந்து நிறைய பேர் பெங்களூர்ல நிறைய பெண்கள் மீது ஆசிட்ல அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விதமா பேசி இருந்தாங்க. பெங்களூர்ல குண்டுவெடிப்பு நடந்தது. அது உண்மையாக ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் தான். இந்த குண்டுவெடிப்புல எல்லா அரசியலும் கருத்து சொல்லுவாங்க. அதே போலதான் சோபாவும் கருத்து சொல்லணும். அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா அவங்க சொன்ன கருத்து தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டுற விதமா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே காவிரின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழர்களுக்கும் கர்நாடகாவிலேயே ஒரு மிகப்பெரிய பகை இருந்துட்டு தான் இருக்கு. அடிக்கடி அந்த மோதல்கள் நடைபெறலாலும் சில நேரங்கள்ல அந்த மோதல்கள் நடைபெற்று தான் வருது. இப்படி இருக்கையில இந்த ஒரு குண்டு வெடிப்புக்கு தமிழர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்ற விதமா இந்த பாஜகவை சேர்ந்த சோபா அவர்கள் பேசியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வன்முறை தூண்டத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெங்களூர்ல இப்ப குண்டுவெடிப்பு நடந்தது. அவங்க எல்லாருமே என்னடா இப்படி நடந்துச்சு, இந்த சம்பவத்துலாம் காரணம் என்ன சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோபமா இருக்காங்க இந்த கர்நாடகர்கள் எல்லாமே. இந்த நேரத்துல தமிழர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சில பேர் யோசிப்பாங்க இவங்க சொல்றது சரியா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா சில பேர் யோசிக்காம இவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா அப்போ அந்த கன்னடர்களுடைய எண்ணம் எங்க போகும்? தமிழர்கள் தான் இது காரணம், அப்ப யாரை தாக்கணும்? தமிழர்கள் தான் தாக்கணும்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்க தமிழர்களை இந்த கர்நாடகா தாக்க ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட வன்முறையில போய் முடிய வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் சோபா அவர்கள் தொடர்ந்து தமிழர்கள் தான் இது குண்டுவெடிப்புக்கு காரணம் அப்படின்ற விதமா பேசியிருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவருடைய பேச்சை கேட்டு அந்த கன்னடர்கள் எல்லாமே கோவப்பட்டு இருந்தாங்கன்னா அங்க தமிழுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், தமிழுடைய வாழ்வுரிமை என்ன ஆகும்? எல்லாருமே திரும்பவும் தமிழர்களும் கன்னடகம் சொல்லிட்டு சண்டை வர்றதுக்கான ஒரு முக்கிய ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கும் இல்லையா? சரி, இவங்க சொல்றது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கிறது அந்த என்ஐஏ அதிகாரி எல்லாமே இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல. இவங்க தான் காரணம், இந்த நோக்கத்துக்காக தான் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவங்க அறிக்கை வெளியிடல. ஒரே ஒரு நபரை தான் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணி இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் அந்த என்ஐஏ அதிகாரிகள் வெளியிடவில்லை. அப்படி இருக்கையில் அதிகாரி சம்பந்தப்பட்டவங்க எதுவும் சொல்லல, எந்த நோக்கமும் தெரியல, யாரு குண்டுடிச்சாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கல தமிழன் தான் வந்தான், தமிழன் தான் கிருஷ்ணகிரியிலிருந்து பயிற்சி எடுத்து பெங்களூருக்கு வந்தான், பெங்களூர்ல குண்டு வெடிச்சிட்டான், இதுக்கு முழுக்க முழுக்க தமிழர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விதமா தான் இருக்கு. தொடர்ந்து அந்த என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை பண்றாங்களே, அவங்க விசாரணைன்றது தொடர்ந்து நடக்கட்டும். அதன் பிறகு அந்த வாக்குமூலம் மூலமா அவங்க ஒரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கை மூலமா இந்த குண்டுவெடிப்பு எதை நோக்கி நடந்தது, யார் இதை முன்னெடுத்தாங்க, என்ன ஒரு நோக்கத்தாக இதை முன்னெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை விடுவாங்க. அதன் பிறகு இதை யாரு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். உடனே ஒரு குண்டுவெடிப்பு நடந்த உடனே இது தமிழர் தான் காரணம், அங்க இருந்து வந்தாங்க, குண்டு வெடிச்சாங்க, அங்க பயிற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க பேசுறது தமிழர்கள் தீவிரவாதிகளை பேசுறீங்க. ஏன்னா கிருஷ்ணகிரியில பயிற்சி எடுத்தாங்களாம், பயிற்சி எடுத்துட்டு பெங்களூர்ல குண்டு வெடிச்சாங்களாம். இவங்களுடைய இந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த உடனே இவங்க என்ன செய்யுதுன்னு தெரியாம உடனே எக்ஸலத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம், நான் உங்களை கஷ்டப்படுற விதமா பேசல, நான் கிருஷ்ணகிரியில வனப்பகுதியில இந்த தீவிரவாத செயலுக்கு பயிற்சி எடுத்த அந்த தமிழர்களை மட்டும்தான் நான் சொல்றேன், மற்றபடி உங்களை பற்றி எந்த ஒரு தவறுதலும் சொல்லல. நான் பேசிய வார்த்தைகள் உங்களை கஷ்டப்படுத்துமே, ஆனால்
என்னுடைய இதயம் கனிந்த மன்னிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இந்த மன்னிப்பு கேட்கிற இந்த விஷயத்துக்கு நல்லா ஒத்து பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ தமிழர் தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்ற விதமா கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் தமிழர் எல்லாமே இந்த குண்டு வெடிப்புக்கு ஒத்திகை செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல கண்டிப்பா எல்லாரும் பயிற்சி பண்ணியிருக்காங்க. பயிற்சி செய்துதான் அதன் பிறகு இங்க பயிற்சி செய்த அந்த நபர்கள் பெங்களூருக்கு வந்து திட்டமிட்டு இந்த ஒரு குண்டுவெடிப்பு நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்ற விதமா தான் இவங்க இந்த பதிவிலையும் தமிழர்கள் தீவிரவாதிகள் அப்படின்ற விதமா தான் இவங்க பேசியிருந்தாங்க. இந்த ட்வீட்டையும் போட்டிருந்தாங்க. யாரு என்ன தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டேங்க உடனே தமிழ்னு சொல்றாங்க. இவங்க ஏன் இது போலலாம் சொல்லணும்? தமிழ்னு சொன்னாங்க. இதை தாண்டி வந்து காஷ்மீர்ந்து வரவங்க எல்லாமே வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு வராங்க. கேரளாவிலிருந்து வரவங்க எல்லாருமே வந்து பெங்களூர் பெண்கள் மீது ஆசிட் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க சொன்ன காஷ்மீர்லயும் பாஜக ஆட்சியில, கேரளாவிலையும் பாஜக ஆட்சியில, தமிழ்நாட்டிலையும் பாஜக ஆட்சியில. அப்போ இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா பாஜக ஆட்சி செய்யாத அந்த மாநிலங்கள் குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால தான் இவங்க தொடர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க சொல்ற விதமா காஷ்மீர்ல இருந்து வந்தவங்க எல்லாமே பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லிட்டு வந்தாங்களா? இவங்க சொல்றாங்க இல்லையா, கேரளாவில இருந்து வந்த ஆண் நபர்களை வந்து பெண்களை வந்து ஆசிட் வீசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பெங்களூர்ல எத்தனை வழக்குன்றது பதிவாயிருக்கு. கேரளாவை சேர்ந்த ஆண்கள் பெங்களூரை சேர்ந்த பெண்கள் மீது ஆசிட் வீசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வழக்குன்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் இவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்படி வழக்குன்றது அதிகமாக பதிவு செய்யப்படல. அப்படி இருக்கையில இவங்களோட எண்ணம் ஏன் இவ்வளவு குறை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், அந்த இடத்துல பாஜக ஆட்சி செய்யல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு குண்டு வெடிப்புன்றது பெங்களூர் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு. அப்ப இந்த நேரத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய பயிர் தூக்கி தமிழ் மீது போடலாம், கர்நாடகாவுக்கு உடனே அந்த தமிழ் மீது ஒரு எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அதன் பிறகு மற்ற மாநிலங்களிலும் கர்நாடகாவுன்றது ஒரு எதிர்ப்பு கிளவிக்கலாம் அப்படின்ற விதமாகவும் இவங்க பேசியிருந்தாங்க. ஏன்னா இவங்க பாஜகவுக்கு ஆதரவு தரணும் இல்லையா, அந்த ஒரு தீய எண்ணத்துக்காக தான் மற்ற மாநிலங்கள்ல இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வன்மையை தூண்டுற விதமாகவும் இவங்க அறிக்கை விட்டு இருக்காங்க, பேசி இருந்திருக்காங்க. நீங்க உடனே தமிழ் வந்தாங்க குண்டு வச்சாங்க, கேரளாவும் வந்தாங்க ஆசிட் வீசினாங்க அப்படின்னு சொல்லி நினைத்து போல பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல நீங்க போய் நல்லா பாருங்க. அங்க எத்தனை பாலியல் வன்புணர்வு நடத்தப்படுகிறது, எத்தனை சிறுமிகள் கைதுப்படுகிறாங்க, எத்தனை சாதி ரீதியான மோதல் நடப்படுகிறது, எத்தனை மத ரீதியான மோதல் நடக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு புத்தகமே போற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல. இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க அந்த மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக நீங்க கேட்டு விசாரிச்சுக்கின்னு மற்ற மாநிலங்களை விட பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் தான் இவ்வளவு கேடுகெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா மக்கள் தொடர்ந்து இது போன்ற பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய கேவலமான செயல்களை மக்கள் எல்லாமே தெரிஞ்சு விழிப்பு அடைகிறாங்க. யாரும் இதை அதிகமா நம்ப மாட்டாங்க. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வெறுப்பு அரசியல முன்னெடுத்தீங்கன்னா அது இந்த இடத்துல இல்ல, இந்தியா முழுதுமே எங்கேயும் வேலைக்கே ஆகாது. ஏன்னா மக்கள்ன்றது நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் இப்போது ரொம்ப தெளிவாகிட்டு வராங்க. அதனால இந்த மாதிரி வன்முறையான இந்த அவதூறமான இந்த அரசியல்ன்றது இந்த இடத்துல வந்து சுத்தமா வேலைக்கே ஆகாது. நீங்க நல்லா ஒரு விதமா யோசிச்சு பாருங்க. இவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையால அங்க இருக்க கர்நாடக அமைப்பினர் தமிழர் மீது ஏதாவது வன்முறை ஏற்படுத்தி இருந்தா இது எவ்வளவு பெரிய பாதிப்புன்றது ஏற்படுத்தி இருக்கும். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வன்முறை இருக்கு, நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த விஷயம் அந்த சோபாவுக்கும் தெரியும். ஆனா அப்படி இருக்கல ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இது போன்ற கேவலமான விஷயங்களை செய்யறதுன்றது சரியா? சரி, தமிழர்கள் மீது இவ்வளவு வன்முறைகளை வந்து கட்ட வைத்துட்டு இருக்காங்க இந்த பாஜக சேர்ந்த சோபா அவர்கள். இதற்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து தமிழில் வந்து காப்பாற்றுறது அண்ணாமலை தான் முடியும், அண்ணாமலை தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார், தமிழரை காப்பாற்ற போகிறார், தமிழோட உரிமையை வாங்கி தர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலுக்காக விளம்பரம்லாம் பண்ணீங்க, பாத யாத்திரைலாம் போய் நடந்தீங்க. இப்போ இந்த தமிழர்களை தீவிரவாதிகள் போல உங்களை கட்சியுடைய இதே பாஜக கட்சியை சார்ந்த கர்நாடகாவில் உள்ள சோபா அவர்கள் தமிழ் ஒரு தீவிரவாதி, அவர்கள் தான் இந்த குண்டடிப்புக்கான காரணம், தமிழ் ஒரு தீவிரவாதின்றதுமா வன்மை தூண்டுறதுமாவும் பேசியிருக்காங்களே. இதை பத்தி தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த அண்ணாமலை அவர்கள் இது எதிர்த்து ஏதாவது ஒரு அறிக்கை விடுவாரா? கண்டிப்பா இவர் அறிக்கைன்றது விடவே மாட்டார். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தான் முக்கியமே தவிர மக்கள் இருந்து ரெண்டாவது விஷயம். இவங்க கட்சின்றது மக்களுக்கு உழைக்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணம் மேல இருக்கும். அண்ணாமலை கடைசி வரைக்கும் இது சம்பந்தமான ஒரு அறிக்கையும் இந்த எதிர்ப்பு திருமான ஒரு அறிக்கையும்ன்றது விடவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு கட்சி தான் முக்கியம், மற்ற வேலையெல்லாம் அப்புறம்தான்.
இது சம்பந்தமா எந்த அறிக்கையும் விட மாட்டாரு. ஏன்னா அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, கனடாவில் போயிட்டு ஐ ப்ரௌட் ஆஃப் கனடியன் சொல்லிட்டு, கர்நாடகா போனா ப்ரௌட் ஆஃப் கனடியன் சொல்லுவாரு, தமிழ்நாடுக்கு வந்தா நான் ஒரு பச்சை தமிழ் அப்படின்னு சொல்லுவாரு. இது போல நிறைய வேலைகள்ல மோடி செஞ்சிருக்காரு. அதே தான் இவங்களும் பின்பற்றுறாங்க. அதை பின்பற்றி வருவதால இந்த நிகழ்வுக்கு எந்த ஒரு கண்டன அறிக்கைன்றது அண்ணாமலை விட போறது கிடையாது. தமிழர்களை தீவிரவாதி போல சித்தரித்து பேசிய சோபா அவர்களுடைய இந்த பேச்சுக்கு உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.